இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு நம்மை சிந்திக்க அழைப்பது என்னை போல அன்பு செய்கிறாயா என்பதுதான். அன்பு என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆண் பெண்ணை அன்பு செய்வது, கணவன் மனைவியை அன்பு செய்வது, மனைவி கணவனை அன்பு செய்வது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்வது, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்வது என்று பல வகைகளில் இந்த அன்பை நாம் பிரித்து பார்க்கலாம். அந்த அன்பிலே நாம் அதிகமாக ஊறி திளைத்திருக்கலாம். இத்தகையதொரு அன்பை ஆண்டவர் எதிர்பார்த்தாரா என்றால் கண்டிப்பாக இத்தகையதொரு அன்பையும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் இன்னும் அதிகமான ஒரு அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் எனில், கொடுக்கின்ற அன்பு மீண்டும் பெறும் என்கின்ற அன்பு அல்ல. மாறாக அன்பு என்பது கொடுக்கப்பட்டே இருக்க வேண்டும். அந்த அன்பு மீண்டும் தன்னகத்தில் திரும்பக்கூடாது. மாறாக அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் எனில் நாம் மீண்டும் அவரை அன்பு செய்வதை காட்டிலும் இன்னும் நம்மோடு இருக்கின்ற அயலாரை அன்பு செய்ய வேண்டும். இன்னும் ஆழமாக சொன்னோமெனில் ஆண்டவர் சொல்லுவது போல உங்களுடைய எதிரியை அன்பு செய்யுங்கள் என்பதுதான். இப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு விற்று சென்றிருக்கின்றார். தந்தையாகிய கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார். அதனால்தான் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலக மக்கள் மீன்படைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலக மக்கள் மீன்படைவதற்காக தியாகமாக கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆழமான அன்பாக பார்க்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு இவ்வுலக மக்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே இவ்வுலகிற்கு தியாகமாக கொடுத்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தம்மையே வெறுமையாக்கி சாவின் நிழலை அடைந்து, சாவின் தன்மையை அடைந்து அவர் அடிமையின் தன்மையை பெற்றார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரிடத்தில் வருகின்றதென்றால் அதே அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவர் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். அன்பு என்ற உடனே ஒரு சிறு நிகழ்வானது நினைவுக்கு வருகின்றது. ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வீடை கட்ட ஆரம்பிக்கின்றார். 3 பக்க சுவர்கள் எழுப்பப்பட்டது. 4வது பக்க சுவரானது எழுப்பப்படுகின்ற சூழலிலே முதல் நாள் அந்த சுவரானது எழுப்பப்பட்டு விட்டது. அனைவரும் உறங்க சென்று விட்டார்கள். அந்த வீட்டில் இருக்கின்ற நபர்கள் அனைவருமே உறங்க சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தால் அந்த ஒரு பக்க சுவர் மட்டும் கீழே விழுந்து கிடக்கின்றது. அதை கட்டியவருக்கும் ஏன் என்று புரியவில்லை, அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் ஏன் என்று புரியவில்லை. அடுத்த நாளும் அந்த ஒரு பக்க சுவரானது எழுப்பப்படுகிறது. மறுநாளும் அதே போல அந்த சுவரானது கீழே விழுந்து கிடக்கின்றது. ஏன் என்று தெரியாமல் அந்த நபர் ஒரு முனிவரை சென்று ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று கேட்டால், உங்களுடைய குடும்பத்திலே யார் ஒருவர் பிறர் மீது அதிக அன்பை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அந்த செவுரனுடைய முதல் கல்லை வைத்து ஆரம்பித்தால் அந்த செவுரானது நிற்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த நபர் வீட்டிற்கு வந்து
தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் அதீத அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி முதல் கல்லை எடுத்து கொடுக்கிறாராம். அன்றைய நாளும் அந்த ஒரு பக்க சுவரானது எழுப்பப்படுகிறது. மறுநாள் காலையில் பார்த்தோமெனில் அந்த சுவரானது விழுந்து கிடக்கின்றது. என்னடா, நம்மளை விட நம்ம வீட்டில் இன்னும் அதிகமாக யாரும் நம்மை அன்பு செய்திருக்கிறார்களோ என்கின்ற எண்ணத்தினால் என்னுடைய மனைவி என்னை விட அதிகமாக அன்பு செய்திருப்பார் என்று மனைவியை ஒரு கல்லை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவரும் எடுத்து கொடுத்திருக்கிறார். அன்றைய நாளும் அந்த சுவரானது எழுப்பப்பட்டிருக்கிறது. மறுநாள் காலையில் அந்த ஒரு பக்க சுவரானது மீண்டும் விழுந்து விட்டது. இப்படியாக அவர்களுடைய 2 மகன்களும் முதல் நாள் ஒருவரும் அடுத்த நாள் இன்னொரு மகனும் எடுத்து கொடுக்கிறார்கள். அவ்வாறே நிகழ்ந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியாக தானம் கேட்கின்ற ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த செய்தியை கேட்டவுடனே நான் எடுத்து கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. உடனே அவருடைய அந்த உடல் பாவனையை பார்த்துவிட்டு அழுக்கு அடைந்த அந்த உடை, பல நாள் குளிக்காத உடல், இப்படியாக அவருடைய உடல் தோற்றத்தை பார்த்த உடனே நீ எல்லாம் என் வீட்டில் எடுத்து வைக்கணுமா அப்படின்ட்டு ஏளனமாக பார்த்துவிட்டு அந்த நபரை உதறி தள்ளிவிட்டாராம். இப்படியாக யாரையெல்லாம் வைத்து பார்க்கிறார், அங்கு எதுவும் நடக்கவில்லை. இறுதியாக அந்த மனிதரை தேடி பிடித்து, வாங்கய்யா நீங்களாவது கடைசியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லையில் அவர் எடுத்து கொடுக்கிறார். அன்றைய நாளும் சுவரானது எழுப்பப்படுகிறது. மறுநாள் எழுந்தவுடனே அனைவருக்கும் ஆச்சரியம். எப்படி இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு பக்க சுவர் நின்றிருக்கிறது அப்படின்ட்டு. உடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடி போய் அந்த நபரை அழைத்து எப்படி நாங்கள்லாம் வச்சிருக்கிறோம், எங்கள் வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாரையும் அன்பு செய்கிறோம் நினச்சோம், ஆனால் எல்லாமே கீழே விழுந்துருச்சு, நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கையில், நான் தான் உங்கள் எல்லாரையும் விட உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். எங்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் யாரு அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்ட உடனே அந்த நபர் சொன்னாராம், நான் தான் உன் தம்பி, நான் தான் உன்னுடைய ஒரே சகோதரன், உனக்காக என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே கொடுத்துவிட்டு உன்னுடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எனது அன்பை முழுவதுமாக உன்னிடம் கொடுத்திருக்கிறேன், அதனால் தான் இந்த சுவரானது எழுப்பப்பட்டிருக்கின்றது என்று கூறினாராம். பல நேரங்களில் நாமும் இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் தான் என் வீட்டில் எல்லாரையும் விட அன்பு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது பொய் என்று நிரூபிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நாம் அனைவருமே கூனி குறுகி நிற்கின்றோம். அப்படிப்பட்ட அன்பிலிருந்து வெளிவந்து நீங்கள் பிறரை முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும், அதுவும் ஆழமான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைப்புடுக்கின்றார். அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறக்க போகிறோம் என்று தெரிந்திருந்தும் கூட, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, தான் எப்படிப்பட்ட நபர், தான் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்கின்றவர் என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டும் என்பதற்காக இறுதி மூச்சை விடுகின்ற தருணத்திலும் அவர் இவ்வாறாக சொல்லிவிட்டு தனது இன்னுயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற பொழுது என் சீடர்கள் என்று நினைவு கூறுவீர்கள். நான் செய்த அந்த கொடுத்த அன்பை நீங்கள் எப்பொழுது கொடுக்கின்றீர்களோ அப்பொழுது என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று மற்றவர்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்பு என்பது நாம் கொடுப்பது நமக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அன்பு அல்ல. மாறாக நாம் கொடுப்பதை அவர்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் மகிழ்ந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது நான் கொள்கின்ற அந்த மகிழ்வு எல்லையற்ற அன்பாக இருக்கின்றது. அதைவிட பெரு மகிழ்ச்சி எனக்கு வேறொன்றும் தேவையில்லை என்பதுதான். ஆண்டவர் விரும்புவது
தன்னை அன்பு செய்வது மட்டுமல்ல, மாறாக தன்னை அன்பு செய்வதை காட்டிலும் பிறரை, அயலாரை, எதிரியையும் அன்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அதை நாம் கொடுக்கின்றோமா? கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றோமா? அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதனை நாம் இறுக கிச்சனை பிடித்து கொண்டு அதனை பயன்படுத்துவோமா என்பதை சிந்தித்தவர்களாக இந்நாளிலே நாம் இணைவோம், ஜெபிப்போம்.